பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் அவர்களுடைய அரசியலை பொறுத்தவரையிலே நீங்கள் தனியாக என்னை ஒரு நேரலைக்கு அவரையும் வைத்துக் கொண்டு அழைக்க வேண்டும். பூர்ணமாக நம்பிக்கையாளர் சபை அவற்றை பொறுப்பேற்றிருக்கிறார். சொல்கிறேன். அவருக்கு 50 லட்சம் பணம் எங்கிருந்து வந்தது? சகோதரர் அமிதி அவர்கள் நாங்கள் இருவரும் ஒரு நாளும் ஒரு அரசியல் முகாமிலே பயணம் செய்து கிடையாது. சம்மாந்துரைக்கு அவர் மூலம் நீங்கள் எடுத்து வந்த அபிவிருத்தி என்ன? ஒரு ஹைப்போதசிஸ் கொஸ்டின். மழை வந்தால் நீங்கள் குடைபிடிப்பீர்களா என்றால் குடைபிடிக்கத்தான் வேண்டும். அது போதோ உங்கள் மூலம் இந்த சமூகத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த விடயம் இதுவாக இருக்கிறது. ஒரு நல்ல கேள்வி. உண்மையில் இது ஒரு சுவாரஸ்யமான சம்மாந்துரையை பிரதிநிதித்துவப்படுத்தி உங்களுடைய அபிவிருத்திகள் உங்களுடைய சேவைகள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த அதிகாரத்திலே இருப்பதிலே பலன் விதைக்கும் வாக்காளர்கள் என்றால் வாக்குகளை கூட்டி கொடுப்பவர்கள். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த பொது வேட்பாளராக இறங்குவதற்கு தகுதியானவரா? சம்மாந்துரை மக்களை மிகவும் கேவலமாக காட்டுகிற ஒரு விஷயம். இல்லை, வேட்பாளர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். இப்பொழுது நீங்களும் கூட பொத்தியில் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் முஷரஃப் அவர்கள் தான் உங்களோட பயணம் இருக்கிறது. கட்சிக்குள் யாரும் இல்லை என்று சொல்வார்கள், அது பொய். கட்சிக்குள்ளே தாராளமாக ஆட்கள் வந்தார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு மன்சூர் அவர்கள் இருந்த போதும் அதற்கான சில முயற்சிகளை எல்லாம் செய்திருந்தார்கள். அதற்குரிய பொறுப்பை கூற வேண்டியவர்கள் இவர்கள் தான். சம்மாந்துரையினுடைய பிரதிநிதித்துவம் இன்னும் 5 வருடத்துக்கு இல்லாமல் போக போகிறது. உண்மையில் மழை பெய்கிற பொழுது இல்லை, நான் என்னுடைய கேள்வியை முடிக்கவில்லை. இன்னும் அவர்களை குற்றம் சாட்ட வேண்டிய அவசியமும் அதே போல கடமையும் உங்களுக்கு இல்லை. நான் அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் ஒரு விஷயம் இருக்கிறது. இல்லை, நாங்கள் ஒரு ஊடகவியலாளர் அவரை உங்களை சொல்லுவேன். அது உங்களை சொல்லுவேன்.